ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிப்ரவரி 2026 மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான். இது ஒரு சாதாரண மாசம் கிடையாதுங்க. வானத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. அது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்குமா இல்ல ஒரு சாதனை காலமா அமையுமா? வாங்க இதை பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த மாதிரி ஜோதிட அலசல்களை தொடர்ந்து பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோவாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த மாசத்தோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா 6 கிரகங்கள். ஆமாங்க, 6 கிரகங்கள் ஒன்னா ஒரே ராசியில சேரப்போகுது. இவ்வளவு கிரகங்களோட சக்தி ஒன்னா சேரும்போது அது நல்லதா முடியுமா இல்ல ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வருமா? குறிப்பா நம்ம மீன ராசிக்கு இந்த கிரக சேர்க்கை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இததான் நாம இப்போ ஆழமா அலச போறோம். முதல்ல இது எவ்வளவு ஒரு அபூர்வமான நிகழ்வுன்னு நாம புரிஞ்சுக்கணும். 6 கிரகங்கள் ஒன்னா சேருது. அதுவும் எங்க தெரியுமா? உங்க ராசிக்கு 12வது வீடான கும்பராசியில. ஜோதிடத்துல இத கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பல கிரகங்களோட எனர்ஜி எல்லாம் ஒரே இடத்துல மோதும்போது அங்க ஒரு விதமான பதட்டமான சூழல் உருவாகும். அதுவும் மீன ராசிக்கு விரயஸ்தானம்னு சொல்லப்படுற 12வது வீட்ல நடக்கிறதால அதோட தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இந்த 6 கிரகங்கள் தான் இந்த மாசத்தோட மையப்புள்ளி. சூரியன், சனி, செவ்வாய், புதன், சுக்கிரன், அப்புறம் ராகு. இவங்க எல்லாரும் உங்க 12ஆம் வீட்ல ஒன்னா சேர்றாங்க. பொதுவா 12ஆம் வீடுனாலே விரயங்கள், இழப்புகள், தேவையில்லாத அலைச்சல்கள் இதெல்லாம் தான் குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இத்தனை கிரகங்கள் ஒன்னா சேர்றது பார்க்க கொஞ்சம் சவாலா தான் தெரியும். ஆக மீன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு சவால் இல்ல ஒரு இரட்டை சவால்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பார்த்தா ஜென்ம சனி நடக்குது, அதாவது உங்க ராசிலேயே சனி பகவான் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தா 12ஆம் வீட்ல இந்த 6 கிரகங்களோட சேர்க்கை. இந்த 2 பெரிய ஜோதிட நிகழ்வுகளும் ஒரே நேரத்துல நடக்கும்போது மனசு இயல்பாவே கொஞ்சம் கலங்கத்தான் செய்யும் இல்லையா? சரி, இந்த டபுள் சேலஞ்சால என்ன மாதிரியான விளைவுகள் வரலாம்? ஒரு பக்கம் ஜென்ம சனி, அதனால தொழில்ல மாற்றம், மனசுல சங்கடங்கள் வரலாம். இன்னொரு பக்கம் இந்த 12ஆம் வீட்டு கிரக யுத்தம். இதனால தேவையில்லாத அலைச்சல், மன நிம்மதி குறைவு, ஏன் சில சட்ட சிக்கல்கள் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது அடடா இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா வெயிட் பண்ணுங்க, கதை இங்க முடியல, ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இப்போதான் கதையில ஒரு சூப்பரான திருப்பம் வருது. இந்த எல்லா சவால்களுக்கும் நடுவுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாவலர் இருக்கார். அவர் வேற யாரும் இல்ல, உங்க ராசிநாதனான குரு பகவான் தான். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வைக்கு நிகரான சக்தி வேற எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பார்வை இந்த முழு சூழ்நிலையையும் மாத்தி அமைக்கல சக்தி கொண்டது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வாக்கியத்தை பாருங்களேன், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. சனிய லெஃப்ட் ஹேண்ட்ல குரு பகவான் டீல் பண்ணிப்பாரு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஜென்ம சனியை பத்தியோ இல்ல வேற எந்த கெட்ட கிரகத்தை பத்தியோ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க ராசி அதிபதி குரு பகவான் அதை சர்வசாதாரணமா சமாளிச்சிடுவார். சனி, ராகுன்னு யார் வந்தாலும் சரி, அவங்கள அடக்கி ஆளக்கூடிய ஒரே சூப்பர் ஹீரோ நம்ம குரு பகவான் தான். சரி, இந்த குரு பார்வைன்னா அப்படி என்ன ஸ்பெஷல்? ஜோதிடப்படி குரு பகவான் தான் இருக்கிற இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பார். குருவோட பார்வை எங்கெல்லாம் படுதோ அந்த இடங்களெல்லாம் சுபத்தன்மை அடையும். கெட்ட கிரகங்களோட தாக்கத்தை குறைச்சு நல்ல விஷயங்களை அதிகப்படுத்துற ஒரு அபாரமான சக்தி இந்த பார்வைக்கு உண்டு. இது ஒரு தெய்வீக கவசம் மாதிரி நமக்கு செயல்படும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் குருவோட சக்தியை ரொம்ப அழகா விளக்குது. சயின்ஸ் படி பார்த்தா நம்ம வியாழன் கிரகம், அதாவது ஜூபிட்டர், அதோட பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தியால பூமியை தாக்க வர எத்தனையோ விண்கற்களை தன் பக்கம் இழுத்து நம்மளை காப்பாத்துது. ஒரு காஸ்மிக் ஷீல்டு மாதிரி. அதே வேளைதான் ஜோதிடத்திலையும் குரு பகவான் பண்றாரு. அவரோட பார்வை உங்களை நோக்கி வர எல்லா பிரச்சனைகளையும், கஷ்டங்களையும், கிரகங்களோட கெட்ட பார்வைகளையும் தடுத்து நிறுத்தி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா நிற்கும். குருவோட இந்த பாதுகாப்பு பார்வை இருக்கிறதால நாம முதல்ல பயந்த சவால்கள் எல்லாம் இப்போ அருமையான வரங்களா மாறப்போகுது. 12ஆம் வீட்ல நடக்கிற அந்த கிரக யுத்தமும் சரி, ஜென்ம சனியும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா அதுவே உங்களுக்கு புது புது வாய்ப்புகளையும் சுப விரயங்களையும் ஏற்படுத்த போகுது. எப்படி அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். குருவோட பார்வையால 12ஆம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறும். முதல் விஷயம், வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபம் கிடைக்கும். 2வது, ஏற்றுமதி இறக்குமதி மாதிரி தொழில் செய்றவங்களுக்கு இது ஒரு கோல்டன் டைம். 3வது, செலவுகள் இருக்கும், ஆனா அது எல்லாமே சுப விரயங்களா, அதாவது நல்ல காரியங்களுக்கான செலவுகளா இருக்கும். கடைசியா, இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்க எதிர்காலத்துக்கு ஒரு ரொம்ப வலுவான அடித்தளத்தை போட்டு கொடுக்கும். இப்போ இந்த சுப விரயம் அப்படிங்கிற கான்செப்டை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கலாம். 12ஆம் வீடுனா செலவுன்னு அர்த்தம். ஆனா குருவோட பார்வை படுறதால அந்த செலவு வீண் செலவா இருக்காது, நல்ல விஷயங்களுக்காக இருக்கும்.
உதாரணத்துக்கு வீட்ல கல்யாணம் மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதுக்காக செலவு பண்ணுவீங்க. புதுசா ஒரு சொத்து வாங்குவீங்க. குடும்ப விழாக்களுக்காக ரொம்ப சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. யோசிச்சு பாருங்க, கையில பணம் வந்தா தானே செலவு பண்ண முடியும். அப்போ இது உங்களுக்கு நல்ல பண வரவையும் அதனால வர்ற சந்தோஷமான செலவுங்களையும் தான் குறிக்குது. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நாம சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குறிப்பா நம்ம உடல் ஆரோக்கியம் அப்புறம் ஆன்மீக பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா கிரகங்களோட தாக்கம் நம்ம உடம்புலயும் மனசுலயும் கண்டிப்பா தெரியும். அதனால இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஹெல்த் விஷயத்துல கால் வலி, ஜீரண கோளாறுகள் அப்புறம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. பயப்பட தேவையில்லை, ஆனா முன்னெச்சரிக்கை ரொம்ப அவசியம். தினமும் சின்னதா ஒரு எக்ஸசைஸ், யோகா இல்லனா வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக ரீதியா பார்த்தா நாராயணர் மற்றும் மகாலட்சுமியை வழிபடுறது உங்களுக்கு மன அமைதியையும் நல்ல யோகத்தையும் கொடுக்கும். இறுதியா ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாமே கோச்சார பலன்கள். அதாவது இது ஒரு பொதுவான கணிப்பு தான். ஆனா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுல அவங்களோட பிறப்பு ஜாதகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. உங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள் தான் உங்க விதியை வழிநடத்துறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அப்போ கிரகங்கள் நமக்கு வழியை தான் காட்டுது. ஆனா அந்த வழியில எப்படி நடக்கணும், நம்ம பயணத்தை எப்படி அமைக்கணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உங்க தனிப்பட்ட பயணத்தை தீர்மானிக்க போறது உங்க ஜாதகமா, இல்ல உங்க விடாமுயற்சியா, இல்ல உங்க நம்பிக்கையா? இந்த ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் நிறைவு செய்றேன். இது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.